அவங்க போய் அதில் என்ன அரசியல் செய்யுங்க? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ போகிறதுல அரசியல் இருக்குது. எது தான் அரசியல்னு சொல்ல வராங்க? என்னை பாருங்கள், நீங்கள் தானே கேள்வி எழுப்புறீங்க. எது தான் அரசியல்? சரி, யதார்த்தமாக தீப்பற்றி எரிஞ்சிருச்சு. உடனே போய் அதை அணைப்பதும் அதுக்கான பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய உதவியை செய்வதும், அதில் தான் காயம்பட்டிருந்தால் அவங்களுக்கு உரிய மருத்துவத்தை கொடுக்க செய்வதும் அதெல்லாம் யாருடைய பொறுப்பு? அதை ஒரு அரசியல் இயக்கம் போய் செய்யும்போது ஆர்வப்பட்டு அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் பெண் பிள்ளைகள் போய் உதவும் போது அதை தடுத்து அதை விதித்து வயிற்றில் மிதிக்கிற அளவுக்கு அது என்ன பெரிய குற்றமாயிருச்சா? அது தேச துரோக குற்றமா? இந்த அரசியல்னால வேற லெவல் தான்ல. ஏன்னா இந்த அரசியலில் மட்டும்தான் வித்தியாசமான ஒன்று நம்ம பார்க்கலாம். யார் யாரை எப்போ எதிர்ப்பாங்கன்னே நமக்கு தெரியாது. யார் யாரை எப்போ ஆதரிப்பாங்கன்னே நமக்கு தெரியாது. அதை கணிக்கவே முடியாது. அதனால தான் இந்த அரசியலில் மட்டும் முன்னாடியெல்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நிரந்தர நண்பனும் நிரந்தர எதிரியும் இல்லைன்னு சொல்லுவாங்க.